நல்லா வரக்குள்ளே மாத்திரை வாங்கி சூத்துல போட்டுங்க ஊசி எடுத்து வாயில வாங்கிராஜ்தான் நீங்க நேத்து இருந்தாரு நீங்க போய் நாளைக்கு ராஜா வந்தாரு செட் அட்வான்ஸ் கேட்க மாட்டீங்களா ஐயா ஐயா உன் குடும்பத்துல எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்க குடும்பத்துல எங்க தாத்தால எங்க ஆயா தான் பஞ்சாயத்தா இருக்கு என்ன பஞ்சாயத்து எங்க தாத்தாவும் எங்க ஆயாங்க தான் பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து நீங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க என்ன எங்க ஆயா பக்கத்து வீட்டு திணியில உட்காந்து இருக்காங்க எங்க தாத்தா எங்க வீட்டு திணியில உட்காந்து ரெண்டு பேருக்கு சண்டை ஒரு மாசமா நடக்குது இந்த பக்கத்துல உங்க தாத்தா இருக்காரு அண்டாண்ட எங்க ஆயா அண்ணன் வாசல்ல அந்தாண்டு உங்க ஆயா எங்க தாத்தா என்ன பொண்டாட்டி வேணும் தலையாட்டுறாரு உங்க தாத்தாக்கு எத்தனை வயசு எங்க தாத்தாக்கு 92 வயசு எப்படி ஆடுறாரு இப்படி ஏதோ பொண்டாட்டி வேணும்னு அது உங்க ஆயா என்ன பண்றாங்க எங்க ஆயா என்னால முடியாது நான் வர மாட்டேன் எனக்கு ஜிபேல ஒரு 200 ரூபாய் கூகுள் பே அனுப்பி விடுங்க அது வயசு உங்க தாத்தாக்கு என்ன சொன்னா 62 வயசு 62 வயசு 62 வயசு ஆமா தாத்தா சொல்லுடா பாத்து போலாம் யாரே கேக்குது என்னடாரு யாரே கேக்குறா கோபே இறக்க துறக்குமா மலர்க்கு கறக்க துறக்குமா மாவின் பால்
சுரேக்குமா ஆவின் பால் மாட்டு பால் தீந்து போச்சுன்னு என்னைக்கு இருக்காது. கடை காலைல கறந்து நம்ம பால் கறந்தாலும் மடியை எக்கி வச்சு அதுகிட்ட போகாது. முத்தி போச்சு கரைக்க அம்மா எந்த சண்டை எங்க இருந்தாலும் புள்ளையே தாய் அடிச்சாலும் என் மோ வருவான்னு சாப்பாடு வச்சிருக்க மாதிரி அது மாதிரிதான் மாடும். பால் கறக்கிற வரைக்கும் மடியை காட்டுதுன்னு நினைச்சு நம்ம இருக்க மாட்டோம். மடியை எக்கின்னு தான் நிற்கும். ஏன் நம்ம கண்ணு குட்டி வரும், நம்ம புள்ள வரும், நம்மளுக்கு கொடுக்கணும்னு. கறக்க கறக்க சுரக்கும் மாமாவின் பால் கற்க கற்க சுரக்குமா கல்வி ரெண்டு மூணு வருஷமா இந்த மாரியாத்தாளுக்கு கும்ப மாரியம்மனுக்கு நம்ம கூத்தாள் ஏன் கோயில் கட்டிக்கின்னு இருந்தாங்க. வந்து கேட்கும் போதெல்லாம் கோயில் கட்டிக்கிட்டு கும்பாபிஷேகம் நடத்திருத்தேன் அப்படின்னா அது மாதிரி இத்தனை பேர் இங்க கும்பாபிஷேகம் நடத்துறாங்க, கோயில் கட்டி வச்சிருக்காங்க. ஆத்தா வந்து 12 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்மள கோயில கட்டு கும்பாபிஷேகம் பண்ணு கூத்த வை நான் சொல்லிச்சு. அது கிடையாது. ஆலயம் தொழுவது சாலவதி கற்க நன்று காலும் கையும் உடச்சிட்டு சாலைகள்லாம் வருது நண்டு கற்க நன்று பிச்சை புகழும் கற்க நன்று தள்ளி விடுங்க. அது போன்று இருக்கணுமா நம்முடைய ஆறு இருக்கிறது. இதாண்டா கல்லிக்காரு கள்ளிக்காட்டு ஆளக்கூடிய எங்க அப்பா யாரு, எங்க அம்மா யாரு? பெரிய வீட்டு புள்ளியா இருக்குடா. தம்பி நான் பார்த்தா பெரிய பணக்காரன் வீட்டு புள்ள, பெரிய பணக்காரன் வீட்டு புள்ள. இந்த நாடகத்துல வரும் பாட்டு எங்க அப்பா அம்மா யாரு அப்படின்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்பா யாரு போட்டு ஆரம்பம். அம்மா யாரு? கலைச்செல்வி. ஒண்ணு யாரு? பாலமுருகன். சத்யா அடிக்கிறான் பாக்குறாரு. அந்த அம்மா அப்பாவை சொல்லல. அப்புறம் எந்த அம்மா அப்பாவை? என் வீட்டுக்கு நான் ஒரே பையன். நான் யாருன்னு கேக்குறேன். யாரு? எங்க அம்மா அப்பா யாருன்னு கேக்குறேன். யாரு? தாய் பத்த நாயகன். இருந்தா ஒண்ணு பிறந்தா பணம் ஒண்ணு பிறந்தா இல்லைன்னா யாரு ஒண்ணு பெற்று வச்சிருக்க 4 புள்ள ஒண்ணு மாரி அது ஒண்ணு இது ஒண்ணுடா. தம்பி எங்க அப்பா இருக்காரு. இந்த நாட்டுக்கே பெரிய ஆளு எங்க அப்பா தான். எங்க அப்பா பெத்த நாயகன். எங்க அப்பா பெத்த நாயகன். உங்க அம்மா பேர்? அம்மா பேருனா? அம்மா பேரு எங்க அம்மா பேரு குண்டல சக்தி.
வந்து கோர்போக்கியா இது போய் நான் பேமாடியா நான் கண்டா முடியா கோர்போ புளிய போலாம் கோர்போ நான் கூட்டிட்டு பேசுறேன் என்னடா என்ன ஒப்ப திட்டு பையன் எங்க அப்பா திருட்டு பையன் அம்மா திருடி வாத்தா திருடி மம்மா மம்மா வாத்தா திருடி நீங்க எப்ப திருட்டு பையன் எங்கடா போறா வலிக்குறியா வா என்ன வலிக்கிறதுக்கு தான் அடிக்கிறது தம்பி எங்க அப்பா திருடங்கிறிய ஆமா திட்டு பையன் எங்க அப்பா திருடன் கிடையாதுடா அப்பா அப்புறம் எங்க அப்பா எப்பேர் பட்டா தேவரா உங்க பாவுடா ஆமாண்டா அவர் தான் என் அப்பான்னு கூட வச்சுக்கலாம்யா யா இந்த பிரிவுல தான் மனுஷனா பிறந்துட்டோம் ஆமா இன்சுலோட சேர்த்து ஆ எங்க அப்பா ஆறுமுகம் ஏ கோபிநாத் அப்படிங்கிறோம் ஆஹா உங்க அப்பா பேருனா எங்க அப்பா பெரிய பக்கிரி பக்ரி பி ஹரிகரன் ஆமா அப்படிங்கிறோம் யாரு பாருங்க யார் யார் இங்கிலீஷ்ல இப்ப நம்ம பேர் அவங்க அப்பா பேர் முன்னாடி வரணும் அப்பா இந்த பிரிவுல பிறந்துட்டோம் ஆமா அடுத்த பிரிவுல மாடா போறக்கு போறமோ நாயா போறப்போம் நாயா போறப்போமோ கழுதியா போறப்போம் கழுதி நாய் அடிபட்டுனா எழுந்து ஓடும் ஆமா எழுந்து ஓடும் போது நாயை பார்த்துட்டு எல்லாம் என்ன சொல்லுவாங்க நாய்க்கு 7 உயிரிட போய் ஓடுதுன்னுவாங்க ஏத்தி இறக்கும் நாய்க்கு 7 உயிர் கிடையாது நாய்க்கு மட்டும் 7 உயிர் இல்ல நம்மளுக்கு 7 உயிர் தான் இந்த பிறவிதான் மனித பிறவி ஆமா அடுத்த பிறவி என்ன போறக்கு போறோம் மரமா போறோம் செடியா போறப்போம் யாருக்கா தெரியுமா அது மாதிரி எங்க அப்பா அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாவான் ஆவான் வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாவான் ஆமா களவுக்கு போகும் பொருளை எடுத்து வரவு கொடுத்தா தர்மமடா கூட்டுக்கு மேலே பூட்டுகள் பூட்டி வைத்தால் அது கர்மமடா கர்மமாடா ஏண்டா சம்பாரிச்சு எடுத்து போய் வைக்க போறோம் அந்த சம்பாரிச்ச பொருளை நம்ம செத்துட்டா எடுத்துக்கிட்டே போக போறோம் கிடையாது ஒண்ணுமே இருக்காது எங்க அப்பா இருக்கிற வீட்டுல திருடியாந்து இல்லாதவங்க கிட்ட கொடுக்குற அது பேர் திட்டாரா அப்புறம் வாங்க தேரு செடியா இருக்குடா எங்க செடியா இருக்க எடுத்து வைடா எப்படியா அது மாதிரி எங்க அப்பா இருக்கிறவங்க எடுத்தாந்து இல்லாதவங்க கொடுக்குறாரு திருட்டு கிடையாது அப்புறம் எங்க அப்பாவுக்கு 2 பேருக்கும் புள்ளியா பிறந்தேன் எப்படி பிறந்தேன் எப்படியா ஒரு மாமாங்கன்றது எத்தனை வருஷம் தம்பையா 12 வருஷம் 12 வருஷமா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் புள்ளையே கிடையாதுடா தம்பி எப்படி இருக்கும் புள்ள ஏண்டா இந்த மாதிரி அழவா பிறந்திருக்கு என்னமோ நல்லா தானே பிறந்தது திடீர்னு அந்த பையன் பால் குடிச்சு பள்ளிட்டாய் போச்சான் பால் குடிச்சு அந்த 2 பல்லு மட்டும் அம்மாடி இப்பதான் அடிச்சு முடியும் விடைகளை கை வைப்பியா கையை வச்சு கட்டி போட்டு அடிக்கிறது நீரா தண்ணி நெஞ்சக்காரியம் அது மாதிரி எங்க அப்பா 2 பேருக்கும் புள்ளையா பிறந்தேன் கைலாய பொறுமை தாண்டவராய சாமியை துணித்து என்னது 12 வருஷம் கழிச்சு தவமா தவங்கிறது என்ன புள்ளையா பார்த்தாங்க எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்னது புள்ளையா பார்த்தாங்க புள்ளையா பெற்று நான் கல்வி சாலையில படிச்சு வரேன்டா எப்பா நாங்க மட்டும் எங்க படிச்சோம் சார் நாங்க புதுக்கோட்டை படிச்சோம் பெத்தமா தவிர எங்க அப்பா அம்மா பெத்தாங்களே தவிர கல்வி சாலைக்கு போகும்போது வரும்பொழுதும்
இந்த பாம்பர மக்கள் எல்லாம் என்ன பேசுவாங்க? இதோ பாரு எவ்வளவு மன்மதனா அழகுல தெரிந்தவன். ஆமா மன்மதன் மன்மதன் அழகுல சேர்ந்தவன் அல்லவா? அல்லவா? மன்மனை பறிக்கத்தக்க உருவோடு போகிறானே இந்த பிள்ளை யார்? இந்த பிள்ளை யார்? அழகில் மிகுந்த கூட நாடகம் வச்சா பாக்க தான் அழகா இருக்கும். இப்ப நான் வந்தனா உடனே காளியாத்தா அப்படியே உடனே ஏசுநாதருக்கு பின்னாடியே வருவாரு. ஏசுநாதர் பேரி பாரு ஏத்த வருவாங்க. என்ன உனக்கு தெரியல ஒண்ணா? அப்புறம் ஒரு இதை பேசாம கல்லு கதா மூச்சா அடுத்து அங்காளம்மா இந்த மாதிரி நாடகத்தை பார்க்க தான் இனிக்கும். அன்னைக்கு கூட புரோபதம்மன் கோயில்ல எத்தனையோ நாடகம் ஆடணும். சராசந்திர சிசுபாலம் ஆடணும், 13 ஆடணும், கர்ணமோச்சா ஆடணும், 18 ஆடணும். ஆனா இந்த சராசந்திர சிசுபாலம் கதையும் விடு, அம்பு சபதத்தையும் விடு, இந்த இதெல்லாம் விட்டு இந்த கர்ணமோச்ச அன்னைக்கு மட்டும் யார் எங்க போனாங்களோ வந்தாங்களோ அந்த பொம்பளை சனம் பூரா எட்டு போல. அன்னைக்கு கிட்டத்தட்ட நீ எடுத்துக்க போறேன் 1500 ரூபாய்க்கு மேல வருமானமே வந்து அது 200 100 இப்படியே தான் கொடுத்துக்கும். நம்ம சமாளிக்கிற 2 பேருக்கு உங்களுக்கு தான் அழகு. பால் வந்து கோழிப்பி தம்பி வந்திருக்காரு. கமிட்டி மூஞ்சிக்கு மஜால பூசி ஒரு மணிக்கு செய்த நன்றி உத்தமரியா வரானாலும் நன்றி கட்டி போட்ட பிறகு என் போட்ட பேச முடியாது. உன்கிட்ட பேச முடியாது எப்ப தெரிஞ்சீங்கன்னா? எப்ப அவன் போன் போட்டா போன் எடுக்கிறீங்களா? 9 மணி போன் வச்சா அப்பதான் நாங்க ஷாப்ல இருக்கோம். காசு கொடுத்து போன் எடுத்தா ஏன்டா எடுக்க மாட்டீங்க? அதெல்லாம் தலைவிதியாடா எனக்கு இதுதான். தூமன் சேர்த்தா என்ன எது வந்தாலும் கூட்டாடும். அதான் ஒரு செட்டு போனேன். இப்படி எல்லாம் இருந்தாலும் அது மாதிரி இருந்தாலும் தாய் பரிவாள் ஒன்னா அது மாதிரி இது நம்ம ஊரு. அதான் நம்ம ஊர் தான். 35,000 வாங்காம தான் போவோம். நம்ம ஊர் தான். நாங்களே வாங்காம போனா நீங்க வாங்கி போக மட்டும் கூத்து பேசுனா தவிர எங்க தாத்தா கிட்ட எங்க மாமங்காரங்கிட்ட போய் யாருக்கிட்டையும் பேசவே இல்லை. நான் ஏன் மூமியா யார்கிட்டயும் கூத்து ஆடணுன்றாங்களே தவிர பேசாம தான் வந்து ஆரம்ப தவிர. ஏன்னா இப்ப பேசின்னு இருக்கா இந்த கோயிலுக்கு நான் ஒரு உபயோகாரம் மாதிரி சேர்ந்து 40,000 கொடுத்துருக்கேன்ப்பா. விடிஞ்சா துண்டு விடிங் வழியில ஒரு சொல்ற அப்புறம் பேட்டா நம்ம தலையை எடுத்து வாங்கிதான் வந்து கட்டை போட்டு கட்டு அடிக்க வேண்டியதான். நீ பேசாம தலைங்க பண்ணி போயிட்டு அது மாதிரி
ஓ இன்னைக்கு ஏதோ காரணம் தெரியல. ஆமா தாய் தந்தையர் வரும் ஏன் கூட்டாங்க தெரியல. அந்த பிறகு கல்வி சாலையிலே இன்பத்துடன் நான் வாழ இறைவா எனக்கு அருளாராய். ஆமா என் பந்தத்துடன் நான் வாழ பகவான் அருளாராய். போய்தோ அது கொஞ்சம் வேண்டாம்டா. அவன் சிவன் பக்தன். யான் எடுத்தேன் இப்பிறவி இந்த கலியுகம் தனை கழிக்க. இறைவா என் அப்பனே எனக்கு அருள்தா. எந்த பிறவி எடுத்தாலும் ஆமா இந்த கலியுகத்துல இப்ப நம்ம கூத்துல பேசிக்கிறோம் காலைல. ஆமா ஆனந்தம் மாதிரி இல்லையா? ஆமாமா அது மாதிரிதான் கூத்து இந்த பிறவியில இப்படிதான் கழிக்கணும். ஆமா இப்படிதான் கழிக்கணும். கழிக்க வேண்டும். போய் கறியில ரத்தம் சூடு சோறணும் அடிக்கிறதுங்க சூடு சோறு எனக்கு இப்படிதான் இருந்தாலும் ஏன்னு கேட்டா ஓ ராம ராம ராமா ஏமம் கூட நம்ம கண்ணுக்கு வர மாட்டோம். ஆமாங்க தாமரை மேல என்ன பண்ண இப்படுத்தவா கெட்டிக்காரன்னா அந்த பக்கத்துல எங்க கூத்துறா இருந்தாலும் அங்கதான் வந்து படுத்துவோம். 2 மாசம் 3 மாசம் இப்படிலாம் அங்க எந்த பக்கத்துல கூத்தானாலும் அங்க வந்துருவோம். இப்ப எல்லாம் அங்க ஏன் வரல கூத்து நடந்து வரலன்றாலும் நமக்கு தாழ்ந்த வாறுதான் நம்ம நடந்துக்கணும். ஆமா சரியா? இளமையில் கல்வி சிலைமேல் எழுத்து யார் வாய வேணாலும் அடக்கலாம். ஊர் வாய அடக்க முடியாது, அடக்கவும் முடியாது. பா அது மாதிரி இந்த பூமி இருக்க நம்ம பாதம் பட்டு புண்ணியம் சேரணும்னு இது திருமகள் காட அச்சம் வாங்கும் பூமியே கல்வி தரும் சிவகாமி அப்படி என்றால்
முடியாத வேலையை என் கையாலே செய்து முடிக்க கபடி சூதி பாதி கொலை ஆமா எல்லாம் செஞ்சா யார கம்பி என்ன வந்தீங்க இந்த பக்கத்துல தேவனாம்பட்டினம் ஆர் ராஜகோபால் நாடகத்தை எழுதியவர் நாடகத்தை சிறந்த முறையில் ஆடி காட்டினவரு எங்க அண்ணி கூப்பிடுது நான் கேட்டேன் என்ன ப்ராப்ளம் ஆட்ட கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க இந்த நாடகத்தை சிறந்த முடிவில் ஆடி காட்டினவரு விழுவநாயனவத்தம் என்டி வளாத வாத்தியார் எங்கள் வேலா வேலா வேலாயுதா இந்த கலியுகத்துக்கு நீ தலைவனையா தலைவனையா வேலாயுதா தலைவனையா வந்தன செய்தேன் உங்கள் நிச்சயமை காண்பது போவேலா பலவாண்டு பத்தரில் மலா அந்த வானொலி பாடுது உன் புகழையே வேலாயுதா வஜக நாடு தன்னருளையே அதை வச்சே எதிர்பார் எப்படி வந்தனம் செய்தேன் உந்தனின் சேவை காண்பது எப்போ வேளா நல்ல வாண்டு பக்தரின் பாலா பக்தர்னா யாரு அவங்க அப்பா சட்டிமானா செய்யறவர் செய்யறவங்களா சட்டிமான செய்யறவங்களும் அது விற்கிற வாண்டு பக்தரின் பாலா பாலா வானொலியே பாடிச்சாங்க வேலாய வாத்தியார் பூலோகக்காரனா வேலாய வாத்தியார் புகழ் பெற்ற மண் அது மாதிரி கர்ணமோட்டம் என்ற நாடகத்தனில கணக்கில கதை காட்டி வேலாயுதா தெய்வமே கொஞ்ச வேலாயுதா சேலஞ்செல்லும் வழியிலே செங்குறிச்சி மாநகரிலே வேலாய வாத்தியார் கர்ணமோட்ச நாடகத்தை எழுதி நடிக்கிறார் சிவாஜி கணேசன் கர்ணம் படம் நடிச்சிருக்காரு அந்த கர்ணம் படம் சேலஞ்செல்லும் வழியில செங்குறிச்சி மாநகரத்துல கர்ணமோட்ச நாடகத்தை வேலாய வாத்தியார் நடத்தும் போது அந்த வழியாக நடிக்க சென்ற சிவாஜி கணேசன் ஒரு தெருக்கூத்துக்கு மகத்தான கூட்டமாச்சு அப்பேற்பட்ட தெருக்கூத்து என்னதான் கூத்துன்னு விடிற வரையிலையும் அவர்தான் வாத்தியார் காசு கொடுங்க காசு ஜிபே பண்ணலாம் இல்ல கூகுள் பேல ஸ்கேனர் இருக்கான்னு சொல்லலாம் விடிற வரையிலையும் அந்த தெருக்கூத்த வேலாய வாத்தியார் நடிக்கிற தெருக்கூத்த சிவாஜி கணேசன் பார்த்தார் விடிந்த உடனே வேடத்தை கலைத்து வந்த சிவாஜி வேலாய வாத்தியார் கிட்ட சிவாஜி கணேசன் என்ன கேக்குறாரா அப்பா வாத்தியாரே இந்த நாடகத்தை நீங்கள் சென்னை மாநகரத்தில் ஒரு முறை நடத்தி காட்ட வேண்டும் அப்படின்னு வேலாய வாத்தியாரை கூட்டு நடத்த சொல்லி அந்த கர்ண நாடகத்தில இருந்து கர்ணமோட்ச நாடகத்தில இருந்து பற்பல கருத்துக்களை எடுத்து கர்ணமோட்சமாக கர்ணன் படமாக ஏற்றி நடித்தாராம் சிவாஜி கணேசன். அப்பேற்பட்ட கர்ணன் படத்திற்கு உரியப்பட்டவர் யார்? சிவாஜி கணேசன். இந்த வேலாய வாத்தியார் கர்ணமோட்சம் என்ற நாடகத்தில் உனக்கு கணக்கு மக்கள் கண்ணில் உருக்கிட நடித்தாய் வேலாயுதா உள்ளம் உருக்கிட துடித்தாய் கடமை முடித்தாய் கடலூர் எடுத்தாய் உடனே படுத்தாய் வேலாயுதா உயிரை விடுத்தாய் கடமை முடித்தாய் கடலூர் எடுத்தாய் உடனே படுத்தாய் உயிரை விடுத்தாய்
காட்டிற்காடுகு பாட்டிற்காடுகு பாரத நாடக காவிய கலைக்கு பகுத்தது தலைமா ஆடும் போதண்ட ராமனுக்கு பக்கம் வெறுப்பாட்சி தனக்கு பஞ்சன் பாட்டில் அஞ்சலி செலுத்திட சஞ்சலம் செலுத்திட வாராய் வாராய் அன்பரசன் இந்த பாட்டை எங்க அப்பா வந்தாலும் சரிதான் இங்க யாரா ஆனாலும் சரிதான் அந்த பாட்டு பாடாம அந்த ஆளுகிட்ட எட்ட போக முடியாது வேஷமா ஆட முடியாது வேஷம்னா ஒரு பாதி அவர் கட்டி விட ஆடுவார் சரியா அந்த சாக்ஸை வந்து போட்டு வேட்டி கிட்டி கட்டான் அது மாதிரி இந்த பாட்டை பாடணும் அது மாதிரி கல்வி காத்தான் அவரு சீப்பர் 100 பாருண்டா எப்பா சொல்லி விட்டு வந்துடும் இதோ பெத்தநாயகனுக்கும் குண்டல சத்திக்கும் பிள்ளை இல்லாத பிறந்த கல்வி காத்தான் இன்னைக்கு ஏதோ காரணம் தெரியல கல்வி சாலையை விடுத்து எங்க அப்பா அம்மா வர சொல்றாங்க அப்பா அம்மாவும் என்ன காரணம்னு கேட்கணும் அதற்கு முன்பாக வணங்கும்படியான தெய்வத்தி அப்புறம் மேலி கிடச்சி போச்சுன்னா அது மாதிரி கும்பமாரியம்மன் விக்குதாடா உயிராடா மாடடா தாத்தாவாக திகழக்கூடிய மகாலிங்க தாத்தா பேர் கீழே குனியா அவர் ரைட்டு கம்மியா இருக்காரு கீழே குனி போட்டாங்க கடலூர்லயே 32 அடி வாழ்ந்திருக்க மாலா அடி இதோ கலியமூர்த்தி அவரே அடிதான் நீனோ தாத்தா அவராலே இந்த கும்ப மாரியம்மனுக்கு என் பேரை இப்ப கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு போவோம் ஒரு பக்கம் கல்யாணம் வச்சு ஒரு கத்திரிக்காய் வச்சுதான் வந்து கத்திரிக்காய் வச்சுதான் வந்திருப்பாங்க கல்யாணம் பண்ணமா தவிர இதுவரையும் ஆகுது வீட்டுக்கு கூத்து தொடர்ந்து இருக்கு தொடர்ந்து கூத்துதான் அப்புறம் வாங்க ஒரு 35,000 வாங்கலாம் அம்மா பழைய காசு இது அது மாதிரி ஏன் வீட்டுக்கு போறோம் போல அது அப்பால் பட்டது இந்த வருஷம் நான் ஒரு ஊரை விட்டேன்னா அடுத்த வருஷம் என்ன தேறி கஷ்டப்படுவாங்க அடுத்த வருஷம் என்ன ஒரு வேலை சாப்பிட்டாலும் சாப்பாடு தான் ஒரு வருஷம் இது வேற நீ முடிச்சு போட்டு வேற அது மாதிரி தாத்தா அவராலே பேரப்பிள்ளையாக மகிழ்ந்து 100 ரூபாய் கொடுக்க அன்பு மாலையம் ரூபாய் 101 மளிக்க அடியன் மனமகிழ்ந்து பெற்றுக் கொண்டோம் பேர் சொல்லு அடுத்தபடியாக ஐயோ துரோபதம்மன் கோயிலே பூசாரி திகழ்மடியான் பூசாரி அவன் முக்காவாசி அதான் அவர் பணம் ஒன்று வச்சு அவருதான் இருக்குப்பா அண்ணன் ஆயிரத்தி அப்படியே அவர் பேர் தெரியல அருண் அண்ணார் அவராலே இப்ப போய் பாரு அவர் பேர் வரும் கோர்த்து கொண்டாடப்பட்ட ரூபாய் 100 அடுத்தபடியாக ஐயோ அங்க காய்ச்சி கொடுத்தீங்களா சாமி பேர் சொல்லுங்க எனக்கு சாப்பாடு போடுறது அம்பிகா 50 ரூபாய் அளிக்க அடியின் மனமகிழ்ந்து பெற்றுக் கொண்டோம் அடுத்தது அம்மா முத்துலட்சுமி சொன்னா ஒத்துக்க மாட்டியா முத்துலட்சுமி அம்மையார் அவர்களை கொடுத்து கொண்டாட ரூபாய் 100 பேர் இதோ அம்பாள் பேர்னாலே கொடுத்து கொண்டாட ரூபாய் 100 ஐயப்ப மாட்டா மகர ஜோதி மாதோ தையப்பா
அந்த ஐயப்ப மாலை போடுறப்ப கணக்கலை ஒழுங்கா பார்க்கலாம். அதுக்கப்புறம் கண்ணை மூடி கண்ணை திறந்தாலும் அந்த கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கே ஊச்சாலும் அவனை திருத்தவே முடியாது. அதான் ஏமா நல்லா இருக்குதான் நம்ம சொல்றோம், கெட்டு போகணும்னு சொல்லல. அது மாதிரி ஆறு பேர் மாமா தெரியக்கூடிய சொல்ல முடியும். ஐயா அவர் பேர் நாளை கொடுத்து 100. அடுத்தது நிறைய பேர் காய்ச்சி கொடுத்தாங்க. பேர் சொல்லாதவங்க மன்னிக்கணும். சாமிக்கு ஜாய்க்கும் மக்கும் வணக்கம். அதனாலே பத்திரக்கோட்டையார் பாட்டை பாட வேண்டும் என்று கொடுத்து 100 தாய் இப்ப தாய் தந்தை இருவரும் உள்ள இருந்தா என் தந்தை மக்கள் டிவி புகழ் மலேசியா தெருக்கூத்து கலைக்காவலர் விருது பெற்ற ஏஎம் ஆறுமுகம் நாடக ஆசிரியர் அப்பா அவருடைய வாழ்த்திருக்கும் மற்ற நாடக ஆசிரியர்களுக்கும் வணக்கம். அப்பா மாட்டு போய் புள்ள வந்து சொல்லிட்டோம். அவனை அடிக்கும் என் மகள் கல்வி காத்தான் மனசையில் ஒரு அம்மா அடியா வர சொல்லுடா வர சொல்லுடா ஆட்டோட போணும்னா சேதா யார போடி நீ வா வா அம்மா பாரு அப்பதான் பையன் நேரத்தில் வாங்கி வச்சுருவான். எங்க கஷ்டப்பட்டு போய் மருந்து மாத்திரம். ஓ அப்படி சொல்றியா? அம்மா முன்னிழுக்க பின்னிழுக்க அம்மாலாம் நான் உள்ள இழுக்க கிருஷ்ண பீர் பீர் அப்படி தாயார் பச்சை கட்டு மகன் பச்சை போட்டு மகனே வாழா ஒரு குஷ்ட வயசுல எரியா இந்த பிறவில தாண்டா ஆத்தா புள்ளன்னு கூட்டுக்கு போறோம். உன்னை பிறப்பில் காண்பேன் ஆமா 10 மாதம் சுமந்து என்ன ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாகிட்டியே. மாமாதி இருந்தேன்ன மலை மாதிரி இருந்தேன்ன மாமாதி இருந்தேன்ன மலை மாதிரி இருந்தேன்ன இந்த பூ மாதிரி இருந்தேன் இந்த பூ மாதிரி இருந்தேன்ன பூ மாதிரி இருந்தேன்ன
மாகிருந்து திங்களாய் வாங்கமெல்லாம் நொந்து பெற்று கல்யாண போது என்னை பறிந்தெடுத்த அன்னையே உன்னைய பிறப்பில் காப்பேன் போல உன்னைய பிறப்பில் காப்பேன். ஒரு கோழி ஆகப்பட்டது முட்டை இட்டு 21 நாள் அரை தங்கி 22வது நாள் குஞ்சு பொரிக்குமா? அது மாதிரி இந்த வயிற்றுல அந்த கோழி எப்படி முட்டையை அடை காத்ததோ 10 மாசம் அந்த கோழி முட்டையை அடை காக்கிற மாதிரி இந்த தாயும் ஒரு பிள்ளையை அடை காக்கிறாள் அந்த வயிற்றுல. அந்த முட்டை போன்ற இந்த வயிற்றுல அடை காத்து 10 மாதம் 7200 மணி நேரம் எண்ணி சுமந்து எத்தனை மணி நேரம்? 7200 மணி நேரம் சுமந்தால் மட்டுமே முழு கற்போம். இப்ப அப்படி கிடையாது. அப்ப அந்த காலத்துல கம்மங்கூழு கேவரு கூழ ஆஸ்பத்திரி தெரியாத காலத்துல அப்படி பெத்துதோ. அது அங்கேயே ஹாஸ்பிட்டல் போறது கூட குழந்தை பெத்துரும். இந்த காலத்துல இருக்குது சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், நூடுல்ஸ், கீடல்ஸ், சேமியான திருட்டு யாரா அப்படி கீழ் போட்டு கிழிச்சு அப்படியே கையில கொடுத்துறாங்க. அந்த கோழிய மாதிரி நம்ம முட்டை சீரிக்கிட்டு அந்த கோழி மாதிரி இந்த வவுத்துல குழந்தை இருக்கும்போது முட்டையா தெரியுமா? அந்த முட்டை சீரிக்கிட்டு ஏமா முட்டை சீரிக்கிட்டு காப்பாத்தி வளர்த்த தாயே உன்னைய பேரப்பில் காண்பேன் போல வச்சுட்டு போயிட்டா எல்லாம் கலாச்சாரம் தெரியுதுல போடா அது மாதிரி நீ மாட்டி ஏற்றி வச்சுட்டாங்க. அது மாதிரி அம்மா செய்கை புறத்தாலி எந்தி முல்லை தந்தாலே சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அம்மா தூக்கியா கண்ணே என் மணியே என் முத்தே ரத்தினமே குஞ்சேன்னு குஞ்சில பத்தி கொடுத்தா வெப்ப கொடுக்க மாட்டாங்கடா. என்னை வச்சு காதலித்து முட்டு உன்னை வந்து போதான் படித்த எப்படி உன்னை பெற்றிருந்தாலும் இந்த வையகத்திலே நீரோடி காலம் வாழ்ந்து அப்பா எதுக்காக 2 பேரும் போட்டீங்க? அதானே கண்மாடி எங்க நித்திய வழக்கம் பிரகாரம்
பிரகாரம் என்ன பண்ணு தெரியுமா? இதோ இருக்கிறது இந்த கண்ண கோல கரமளிக்கும் களமிழித்து களவத்தோடு செய்யணும்பா. களவத்தோடு எனக்கு தெரியுமா? கிடையாது. 1000 உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தை அன்பில் எல்லை. அப்பா அப்பா சொல்ல கேட்க தாய் சொல்ல தாய்ப்பால் அருந்தாத பிள்ளை தருதலை அப்பன் சொல்ல கேட்காத வளர புள்ள குட்டி சோரா போடுவோம். குட்டி சேரம் குட்டி சேவர் ஓம்பேரை ஓம்பேரை எடுக்கதா எப்ப நான் பிள்ளையா பொண்ணு ஓம்பேரை எடுக்கணும்னா ரேஷன் கார்டுல இருந்து எடுத்துரு, ஆதார் கார்டுல இருந்து எடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். அதுல என்ன பண்றல தனி ஆதார் கார்டு போட்டுக்க, தனி ரேஷன் கார்டு போட்டுக்க. என்ன சொன்னா ஒருத்தவன் செய்யற வேலையை தான் அவன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்பன் தொழில் அவனது பிள்ளை அப்படின்னு பழமொழியா தவிர அந்த தொழில அப்பன் தொழில எல்லாம் செய்யணும். இந்த தொழில் எனக்கு வேணாம். அப்புறம் என்ன பண்ண போற? உங்களுக்கு உண்ணுவதற்கு உணவு இருக்க இடம் படுக்க பாய் இதெல்லாம் அண்ணா தரேன். சரி, அதனால நீங்க அமர்ந்துருங்க. நான் காட்டுல வேட்டையாடி அந்த காட்டை அழித்து பயிர் பச்சடிகள் வைத்து பயிர் சீவனம் கொண்டு வருகிறேன். எதுவும் கவலைப்படாது, நம்ம சமா காட்டை தான் இது. சரி, நம்ம புடவைதான் தோச்சு 1 மாசம் கிட்ட ஆகுது. மாடு காட்டிட்டு ஆடலாம். நான் வந்தே 12 வருஷம் ஆகுது. இதை நான் கண்ணால கேளு. போற கோயில பூரா புது புடவை வாங்கிப்பான். திரௌபதி கோயில் வந்தோம், அங்க வாங்கின புடவை எல்லாம் ஓசியில கொடுத்துறாங்க. இது எங்க ஆயா எடுத்தாந்து கொடுத்தது. இந்த புடவை மேல காட்டி செத்து போச்சு. இருக்குடா உயிரோட நாளைக்கு கருமை பண்றாங்களா அந்த புஷ்பம் இல்ல. அது மாதிரி நான் எடுத்து வரேன். நீங்க போங்க. சரிப்பா. என்ன பண்ணா வர போ. வரீங்க சாரே கிடைச்சா ஆட்டோல போயிட்டு ஆளுக்கு ஒரு சாராயம் கட்டி வாங்கி சைடிஷையும் முடிச்ச மாதிரி வச்சு கார் வாங்கி வச்சு அப்புறம் கார் எடுத்து போயிட்டு கார் எடுத்து போனா 20,000 போட்டு நல்லா செடியா சும்மா சமாதிக்காரன் சும்மா காரணம் தம்பி காட்டுக்கு என்ன வேணும்? துப்பாக்கி எடுத்துட்டியா? துப்பாக்கி எடுத்தியா? அப்படி எறும்பு கரெக்டா இதுக்கு நேரம் சுடு. எறும்புயா? ஆமா. பால் எறும்பு கடிக்குதா? ஆமா, நான் சுட்டா அப்ப நீ ராஞ்சிட்டு சொல்லு. ஆமா, அந்த தொழில 3க்கு கத்து கொடுத்துறாங்க. ஊர்ல 35,000 வாங்குறீங்க. அப்ப 40,000 வாங்குறாரா, இவர் 25,000 பேசுறது. 40,000. இவர் 30,000 பேசுறா, அப்ப 40,000 பேசுறது.
புள்ள 45,000 ரொம்ப மல்லேஜ் மாதிரி எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறீங்க மீதி 20,000 திரும்பி போடுறீங்க. எங்க அப்பன் பேசுனாங்கடா ஏதோ வழ கோன்னு பேசுவான். ஆமாங்க உங்ககிட்ட மாட்டினாலும் எட்ட போகாது விடவே மாட்டோம். முடி முடி பழகண்டா. உண்மையில புடி தப்பி பழம் தேவையா என்ன போட்டு பால் அதனால ஆனா வெட்டுக்காதா மரம் சாஞ்சு போச்சு. இந்த மரத்தை எடுத்து ஓட்டும். இப்ப என்ன பண்ணோம்? ஓட்டுங்கடா ஓட்டுங்களா ஆமா ஏமா பொண்ணுயா நம்ம காட்டகத்திலே பெருத்த காடம். ஒரு வழிபட்டு எதுவுமே கிடையாது. இந்த வழிபட்டின் வழியாக நம் இந்த காட்டை எல்லாம் அடிக்க முடியாது. ஒத்தையடி பாதை தனிப்பட்ட காட்டிலே போகிறது. இதனுடைய விளக்கம் என்ன அப்படி என்று ஆனா ஒத்தையடி என்னடா வலையில உடைஞ்சு கிடக்கு? ஆமா பூலாம் உதிர்ந்து கிடக்கு. என்னடா ஆயுதம்? கட்டு கட்டி போட தூக்கின்னு போயிருக்காங்களா? நல்ல செய்திக்கே போனோம் கிடையாது. என்ன வலையில் உடைஞ்சு கிடக்கு பூலாம் அங்க பார்த்தையா? காட்டகத்திலே ஒத்தையடி பாதையாக வந்தவுடன் இது ஒரு சிங்கிள் மேடையாக கிடைக்கிறது. இது எதுவா இருந்தாலும் பூ மஞ்சள் பொட்டு எல்லாம் உதிர்ந்து கிடைக்கிறது அல்லவா? எதுவா இருந்தாலும் பெண் தேவதையாக தான் இருக்க வேண்டும். அதனாலே அந்த பெண் தேவதையை வணங்க வேண்டும். வீர சக்தியே